ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பிள்ளைங்க கூட்டு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். கடலைப்பருப்பு போட்டு வைக்கலாம். இது நான் சிறுபருப்பு போட்டு வைக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் சிறுபருப்பு போட்டுருக்குறேன். இது களைஞ்சிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது களைஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த வெட்டின புடலங்காயை இதில் நம்ம போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைப்பாங்க. கடலைப்பருப்பு எங்களுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது வாயு சம்பந்தப்பட்டது. அதனால் சிறுபருப்பு போட்டு வச்சா என் பேத்தி எல்லோரும் சாப்பிடுவாங்க. எங்களுக்கும் பிடிக்கும். ரெண்டரை ஸ்பூன் சிறுபருப்பு போட்டுருக்கேன். அந்த இது புடலங்காய் வெட்டி போட்டிருக்குதேன் பொடிசாக. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போது நம்ம குக்கரில் வச்சு இந்த பருப்பும் புடலங்காயும் வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சாச்சு, வேகட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் கூட்டுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், அந்த கூட்டுக்கு தக்கன தேங்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ரொம்ப பரபரன்னு இல்லாமல் பேஸ்ட்டாக இல்லாமல் இது மிக்ஸி ஜாடியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போது பருப்பும் இந்த சிறு பருப்பும் வந்துருச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு இந்த கூட்டுக்கு தக்கன நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தக்கன கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டியாகணும். அதுக்கப்புறம் இதை தாளித்து தான் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கூட்டுக்கும் நம்ம இதிலேயே தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டுக்கும் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இல்லை கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூட்டு ரெடி ஆகிட்டு நம்ம அதிலே தாளிச்சு விட்டாச்சு. புடலங்காய் கூட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக எங்கள் வீட்டில் பொரியல் அவ்வளோ பேத்தி மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கூட்டு வச்சு சாப்பிட்டுப்பாங்க. அதனால் சிறுபருப்பு போட்டு இப்படி கூட்டு பண்ணோம்னா அவளுக்கு பிடிக்கும். இது மேரக்காய் இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு